ஸ்ரீ கேதார காண்டம் 19ஆம் அத்தியாயம். சுக்கிராச்சாரியார் பலியை சபித்தல். வாமனமூர்த்தி பலிக்கு வரமளித்தல். லோமச முனிவர் கூறினார், தன் குருவான பார்கவர் சுக்கிராச்சாரியார் இவ்வாறு கூறியதும் அந்த அசுரனான பலி புன்னகைத்து கொண்டு மேகத்தின் முழக்கத்தை போன்ற கம்பீரமான குரலில் பின்வருமாறு கூறினார். என் நலனுக்காக தாங்கள் கூறிய அந்த வார்த்தைகள் என் மனதை நெகிழ்வித்தன. தங்கள் கூற்று என் மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் உரியதாக இருக்கலாம், ஆனால் அது இறுதியில் என் நலனுக்கு எதிரானதாகவே அமையும் என்பது உறுதி. ஒரு சிறு பிரம்மச்சாரி வது வடிவில் வந்திருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அவர் யாசித்ததை நான் நிச்சயமாக வழங்குவேன். அனைத்து கர்மங்களின் பலன்களுக்கும் அதிபதி அவரே. எவர் இதயத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு வீற்றிருக்கிறாரோ அவர்களே மிக சிறந்த தகுதி வாய்ந்தவர்கள். இவ்வுலகில் காணப்படும் அனைத்தும் அவர் பெயராலேயே புனிதமானவை என்று அழைக்கப்படுகின்றன. அந்த பகவான் ஸ்ரீஹரியே பிரபஞ்சத்தின் தலைவன். வேதங்கள், யாகங்கள் மற்றும் மந்திரம், தந்திரம் முதலான அனைத்தும் அவரால் மட்டுமே முழுமை பெறுகின்றன. அனைவரின் ஆன்மாவாக திகழும் பகவான் ஸ்ரீஹரி என்னை காப்பதற்காகவும் என் மீதான கருணையினாலுமே இங்கு வந்துள்ளார். இதில் எந்த ஐயமும் இல்லை. இதனை உண்மையாக புரிந்து கொள்வீராக. அவனது இந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் பார்கவர் கடும் கோபம் கொண்டார். அறத்திலும் பக்தியிலும் நாட்டம் கொண்ட அந்த அசுரர்களின் தலைவனை அவர் சபிக்கத் தொடங்கினார். பகைவர்களை அடக்குபவனே, என் கட்டளைகளை மீறி இந்த தானத்தை வழங்க விரும்புகிறாய். ஆதலால் அறிவிலியே, நீ நற்குணங்களை இழந்து போவாயாக. உன் பெருமை அனைத்தும் உன்னை விட்டு நீங்கட்டும். இவ்வாறு பரம சத்தியத்தை அறிந்தவரும் அளப்பரிய ஞானமும் புரிதலும் கொண்டவருமான தனது உயரிய பண்புகள் கொண்ட சீடனை சுக்கிராச்சாரியார் சபித்தார். அறம் மற்றும் பக்தியை அறிந்தவர்களுள் சிறந்தவரான மகாகவி சிறந்த சுக்கிரன் விரைவாக தனது ஆசிரமத்திற்கு சென்றார். பார்கவர் சென்ற பின்னர் விரோச்சனின் மகனான பலி வாமனமூர்த்தியை வணங்கி பூமியை தானமாக வழங்கத் தொடங்கினார். பலியின் தேவியும் பேரழகு வாய்ந்தவளுமான விந்தியாவளி அங்கு வந்து அந்த சிறுவனின் வடிவில் இருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை சுத்தம் செய்தாள். நீரினால் சுத்தம் செய்தாள். புனித சடங்குகளின் வழிமுறைகளை நன்கு அறிந்திருந்த பலி மன்னர் சங்கல்பம் சடங்குக்கான உறுதியான தீர்மானத்தை அறிவித்தல் செய்து பூமியை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு தானமாக அளித்தார். அவரது அந்த தீர்மானத்தினால் பிறப்பற்ற அந்த இறைவனின் உருவம் பெரிதாக வளர்ந்தது. அந்த இறைவன் உருவத்தில் வளர்ந்த போது வல்லமை மிக்க பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது ஒரு அடியால் பூமி முழுவதையும் ஆக்கிரமித்தார். அந்த பரமாத்மா தனது இரண்டாவது அடியால் அனைத்து ஸ்வர்க லோகங்களையும் 21 என்று கருதப்படும் ஸ்வர்க்கங்கள் அனைத்தையும் மறைத்தார். சத்தியலோகம் வரை உயர்ந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதத்தை பரமேஷ்டி, அதாவது பிரம்மதேவர் தனது கமண்டலத்திலிருந்த நீரை கொண்டு சுத்தம் செய்தார். அவரது பாதங்களை தீண்டிய நீரிலிருந்து அனைவருக்கும் மங்களம் அருளும் பாகீரதி புனித நதியான கங்கை தோன்றினாள். அவளது 3 உலகங்களும் புனிதமும் தூய்மையும் அடைந்தன. சகர குலத்தினர் சகரன் எனும் மன்னனின் புதல்வர்கள் உயர்வடைந்தனர். மேலும் சம்புமூர்த்தியின் சிவனாரின் சடா முடியும் நிரம்பியது. புனித நீர்நிலைகள் அனைத்திலும் முதன்மையான கங்கையை பகீரத மன்னன் பூமிக்கு அழைத்து வந்தான். அது பிரம்மதேவரால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதத்துடன் இணைக்கப்பட்டது. 3 அடிகளை வைத்ததால் அந்த பரமாத்மா திரிவிக்ரமன் என்ற பெயரால் அறியப்பட்டார். பின்னர் திரிவிக்ரமன் வைத்த அடிகளால் 3 உலகங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டன. அல்லது இன்னும் சரியாக கூறுவதானால் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட இந்த அண்டம் முழுவதும் அவரது 2 அடிகளாலேயே முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டது. தேவர்களின் தலைவனான ஜனார்த்தனர் அந்த பிரம்மாண்டமான வடிவத்தை களைந்துவிட்டு மீண்டும் வதுவின் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் முன்பு இருந்தது போலவே தனது ஆசனத்தில் அமர்ந்தார். அப்போது யாகங்களின் அதிபதியான அந்த இறைவனை காண்பதற்காக தேவர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் சாரணர்கள் ஆகியோர் பலியின் யாகசாலைக்கு வந்தனர். பிரம்மதேவர் அங்கு வந்து பரமாத்மாவை துதித்தார். மற்ற முக்கிய அசுரர்களும் பலி சக்கரவர்த்தியின் இருப்பிடத்தை நோக்கி விரைந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் சூழ வாமனமூர்த்தி பலி சக்கரவர்த்தியின் இல்லத்தில் அமர்ந்திருந்தார். பின்னர் அவர் கருடாழ்வாரிடம் இவ்வாறு கூறினார். குழந்தைத்தனமான அறியாமையால் 3 அடிகளில் அளக்கக்கூடிய நிலப்பரப்பை அவன் எனக்கு அளித்தான். நான் 2 அடிகளை வைத்து விட்டேன். ஏற்கனவே வாக்களிக்கப்பட்ட அந்த 1 அடியை தீய எண்ணம் கொண்ட இவன் எனக்கு தர மறுக்கிறான்.
எனவே மூன்றாவது அடியை நீ எடுத்து வைக்க வேண்டும். மகாத்மாவான வாமனமூர்த்தி இவ்வாறு கூறியதும் கருடாழ்வார் விரோச்சனனின் மகனான பலியை கடிந்து கொண்டு பின்வருமாறு கூறினார். அறிவிலியான பலியே, இத்தகைய இழிவான செயலை ஏன் செய்கிறாய்? உன்னிடம் போதுமான பொருள் இல்லாத போது பரமாத்மாவிற்கு நீ என்ன தரப்போகிறாய்? இப்போது அற்பமான நிலையில் உள்ள நீ தாராள மனப்பான்மை கொண்டவன் போல காட்டிக் கொள்வதனால் என்ன பயன்? இவ்வாறு கூறப்பட்டதும் பலிமன்னன் துயரத்தால் வருந்தினாலும் புன்னகைத்தபடியே பறவைகளின் தலைவனான கருடாழ்வாரிடம் பின்வருமாறு கூறினார். பெரிய சிறகுகளை கொண்ட பறவையே, நான் உண்மையில் தாராள குணம் கொண்டவன், நான் கஞ்சன் அல்ல. ஆனால் இவை அனைத்தையும் படைத்த இறைவனுக்கு நான் என்னதான் கொடுக்க இயலும்? அன்புள்ளவனே, அந்த உன்னத குணம் கொண்ட இறைவனால் நான் தற்போது இயலாதவனாக்கப்பட்டு விட்டேன். அப்போது உயர்ந்த உள்ளம் கொண்ட கருடாழ்வார் பலிமன்னனிடம் கூறினார். அசுரர்களின் தலைவனே, உனக்கு எல்லாம் தெரியும். உன் குரு உன்னை தடுத்தார். ஆயினும் நீ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பூமியை தானமாக அளித்தாய். அந்த முக்கியமான விஷயத்தை நீ மறந்து விட்டாயா? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மூன்றாவது அடியை அவருக்கு அளிக்க வேண்டும். வீரனே, அதை நீ ஏன் கொடுக்காமல் இருக்கிறாய்? அவ்வாறு செய்யாவிட்டால் நீ நரகத்தில் வீழ்வாய். என் தலைவனுக்கு அந்த மூன்றாவது அடியை நீ ஏன் கொடுக்கவில்லை? முட்டாளே, நான் அதை வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொள்வேன். இவ்வாறு கூறி விரோச்சனனின் மகனும் மாபெரும் அசுரனுமான அவனை வருணனின் பாச கயிறுகளால் கட்டினார். வெற்றியாளர்களில் சிறந்தவரான கருடாழ்வார் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார். தன் கணவர் கட்டப்பட்டிருப்பதை கண்ட விந்தியாவளி அங்கு வந்தாள். அவள் தன் மகன் பாணாசுரனான பாணனை ஒருபுறம் வைத்துவிட்டு வாமனமூர்த்திக்கு முன்னால் நின்றாள். எனக்கு முன்னால் நிற்கும் இந்த பெண் யார் என்று வாமனமூர்த்தி வினவினார். அப்போது மிகுந்த தேஜஸ் கொண்ட அசுரர்களின் தலைவரான பிரகலாதாழ்வார் கூறினார், இவள் பலியின் கற்புள்ள மனைவியான விந்தியாவளி. அவள் உம்மிடம் வந்திருக்கிறாள். பிரகலாதாழ்வாரின் வார்த்தைகளை செவிமடுத்த வாமனமூர்த்தி பின்வருமாறு உரையாடினார். விந்தியாவளியே, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவாய்? இறைவனால் இவ்வாறு கேட்கப்பட்டதும் விந்தியாவளி மெல்ல வாய் திறந்தாள். விந்தியாவளி கூறினாள், உன்னத குணம் கொண்ட கருடாழ்வாரால் என் கணவர் எதற்காக கட்டப்பட்டார்? உன்னத பாக்கியம் கொண்ட ஜனார்த்தனரே, இதை உடனே விளக்குவீராக. அப்போது ஒரு பிரம்மச்சாரி வடு வேடம் பூண்டிருந்த பேரொளிமிக்க பகவான் ஸ்ரீஹரி திருமால் இவ்வாறு கூறினார். அந்த இறைவன் கூறினார், 3 அடி நிலம் அவனாலேயே எனக்கு அளிக்கப்படுவதாக இருந்தது. நானோ 2 அடிகளிலேயே 3 உலகங்களையும் அளந்துவிட்டேன். 3வது அடியை தமது கணவரான இவர் இந்த அசுரன் எனக்கு அளிக்க வேண்டும். ஆகையால் கற்புக்கரசியை கருடாழ்வாரின் உதவியுடன் நான் அவனை பிணைத்து வைத்துள்ளேன். இறைவனின் சொற்களை செவிமடுத்த அவள் பின்வரும் சிறந்த வார்த்தைகளை கூறலானாள். விந்தியாவளி கூறினாள், இறைவா, அவர் வாக்களித்த அந்த நிலம் உமக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. வீரமிக்க வடிவத்தை கொண்ட நீரோ 3 உலகங்களையும் அளந்து விட்டீர். எனவே சொர்க்கத்திலும் பூமியிலும் எங்களுக்கு சொந்தமான அனைத்தும் உம்மால் தடுக்கப்பட்டு விட்டன. அதனால்தான் அகிலத்தின் தலைவரே, தேவர்களின் தலைவரே, அந்த நிலம் உமக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. அப்போது அந்த இறைவன் புன்னகைத்து கொண்டே விந்தியாவளியிடம் கூறினார், இன்று எனக்கு 3 அடி நிலம் அளிக்கப்பட வேண்டும். ஏன் இது இன்னும் வழங்கப்படவில்லை? அகன்ற விழிகளை உடைய பெண்ணே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை விரைவாக கூறுவாய். அப்போது அந்த பதி விரதை உறுதியுடன் நின்று உருக்கிரமன், பெரிய அடிகளை உடையவன், அதாவது வாமனமூர்த்தி என்று போற்றப்படும் இறைவனிடம் இவ்வாறு கூறினாள். அண்ட சராசரங்களின் தலைவரே, ஏன் 3 உலகங்களையும் உமது பெரிய அடிகளால் ஆக்கிரமித்தீர்? எனவே அகில உலகிற்கும் ஒரே உறவினராக திகழும் இறைவனை, இணையற்ற வடிவம் கொண்ட உமக்கு அனைத்தும் எங்களால் வழங்கப்பட வேண்டுமா? ஆகவே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அதை நிறுத்திவிட்டு இப்போது இவ்வாறு செய்யுங்கள். என் கணவர் 3 அடிகளை தருவதாக வாக்களித்திருந்தார். அந்த வாக்களித்த அடிகளை என் கணவரே உமக்கு வழங்குவார். அதற்காக தாம் கவலைப்பட தேவையில்லை. தேவர்களுள் சிறந்த இறைவனே, 1 அடியை என் தலையில் வையுங்கள். அகிலத்தின் தலைவனே, 2வது அடியை என் மகனின் பாணனின் தலையில் வையுங்கள். அகிலத்தின் தலைவரே, 3வது அடியை என் கணவரின் தலையில் வையுங்கள். கேசவரே, இவ்விதமாக நான் தமக்கு 3 அடிகளை வணங்குகிறேன். அவளது சொற்களை செவிமடுத்த ஜனார்த்தன மூர்த்தியான திருமால்
மகிழ்ச்சி அடைந்தார். அவர் விரோச்சனனின் மகனிடம் பின்வரும் மென்மையான மற்றும் இனிமையான சொற்களை கூறினார். இறைவன் கூறினார், தைத்தியர்களின் தலைவனே, நீ சுதல லோகத்திற்கு செல்வாயாக. தாமதிக்காதே, நீ தாமதிப்பது உனக்கு தகாது. அசுரர் கூட்டங்கள் அனைவருடனும் இணைந்து நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வாயாக. அன்பிற்குரியவனே, நான் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்துள்ளேன். உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? மிகுந்த அறிவுடையவனே, நீ கொடையாளிகள் அனைவரிலும் சிறந்தவனாவாய். ஒரு வரத்தை தேர்ந்தெடுப்பாயாக. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ விரும்பும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன். திரிவிக்ரமன் 3 உலகங்களை அளந்தவன் இவ்வாறு கூறியதும் விரோச்சனனின் மகன் கட்டுக்களில் இருந்து விடுவிக்கப்பட்டான். மேலும் சக்கராயுதம் ஏந்திய தேவர்களின் தலைவன் அவனை தழுவிக் கொண்டான். சொற்களை கையாள்வதில் வல்லவரான பலிமன்னர் பின்வருமாறு கூறினார். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் தம்மாலேயே படைக்கப்பட்டது. எனவே இறைவா, தமது தாமரை போன்ற பாதங்களை தவிர நான் வேறெதையும் விரும்பவில்லை. ஜனார்த்தனரே, தமது தாமரை போன்ற பாதங்களில் என் பக்தி இருக்கட்டும். தேவர்களின் தலைவனே, அது மீண்டும் மீண்டும் செழிக்கட்டும். தம் மீதான என் பக்தி என்றும் நிலைத்திருக்கட்டும். அவர் இவ்வாறு வேண்டிக் கொண்ட போது அனைத்து உயிரினங்களையும் புனிதப்படுத்தும் அந்த இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து விரோச்சனனின் மகனிடம் பின்வருமாறு கூறினார். இறைவனார் கூறினார், பலி, உன் சுற்றத்தினர் மற்றும் உறவினர்களுடன் நீ சுதல லோகத்திற்கு செல்வாயாக. அவர் அவ்வாறு கூறியதும் அந்த அசுரன் பின்வருமாறு உரையாடினான். தேவர்களின் தலைவனே, சுதலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு கூறுவீராக. நான் தமக்கு அருகிலேயே தங்குவேன். வேறு விதமாக கூறுவது தமக்கு தகாது. அப்போது கருணைமிக்க ரிஷிகேஷனான இறைவன் பலி மன்னனிடம் கூறினார், மன்னனே, நான் எப்போதும் உனக்கு அருகிலேயே இருப்பேன். இறைவா, நான் உனது இருப்பிடத்தின் நுழைவாயிலில் நின்று அங்கேயே நிரந்தரமாக தங்குவேன். அசுரர்களில் சிறந்தவரே, பலிமன்னரே, நீ துயரமும் மனவேதனையும் அடையாதே. எனது தெளிவான மற்றும் வெளிப்படையான சொற்களை செவிமடுப்பாயாக. உனக்கு வேண்டிய வரங்களை நான் அளிப்பேன். வைகுந்தத்தில் வசிப்பவர்களுடன் இணைந்து நானும் உனது இருப்பிடத்திற்கு வந்து சேர்வேன். இணையற்ற தேஜஸ் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அந்த வார்த்தைகளை செவிமடுத்ததும் அந்த அசுரனான பலி மன்னன் அசுரர்கள் சூழ சுதலம் என்னும் உலகத்திற்கு சென்றான். அவன் அங்கு தனது 100 புதல்வர்களுடன் வசித்து வந்தான். அவர்களுள் மூத்தவன் பாணன் ஆவான். மிகுந்த வலிமை படைத்த அந்த அசுரன் கொடையாளிகளிலேயே சிறந்தவனாகவும் அனைவருக்கும் இறுதி அடைக்கலமாகவும் திகழ்ந்தான். 3 உலகங்களிலும் உள்ள யாசகர்களும் துறவிகளும் பலியிடம் சென்றனர். அவனது இருப்பிடத்தின் வாசலில் நின்று கொண்டு அவர்கள் விரும்பிய அனைத்தையும் அவன் அவர்களுக்கு வழங்கினான். அவர்களில் சிலர் உலக இன்பங்களை விரும்பினர், வேறு சிலர் முக்தியை, விடுதலையை விரும்பினர். அவன் அவர்களுக்கு அனைத்தையும் அளித்தான். எந்த யாகங்களில் அவர்கள் பிராமண புரோகிதர்களாக பங்கேற்றார்களோ அந்த யாகங்களை செய்தவர்களுக்கும் அவன் அவற்றை வழங்கினான். சங்கரனாரின் அருளாலேயே பலி மன்னன் இத்தகைய நிலையை அடைந்தான். முற்பிறவியில் சூதாடியாக இருந்தபோது அசுத்தமான தரையில் வீழ்ந்திருந்த நறுமண மலர்கள், வாசனை பொருட்கள் மற்றும் மிக சிறந்த பொருள்களை அவன் பரமாத்மாவிற்கு அர்ப்பணித்தான். கீழே விழுந்திருந்த அந்த பொருட்களை அவன் சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தான். அப்படி இருக்க மகேஸ்வரனாரை மிகுந்த பக்தியுடன் வழிபடுபவர்களின் நிலை எப்படி இருக்கும்? நறுமண பொருள்கள், மலர்கள், பழங்கள் அல்லது வெறும் நீரை கூட பக்தியுடன் அர்ப்பணிப்பவர்கள் சிவனாரின் சந்ததியை அடைகிறார்கள். சிவனை விட வழிபட தகுந்த உயர்ந்த தெய்வம் வேறில்லை. ஊமையர், பார்வையற்றோர், முடவர், மந்தபுத்தி உடையோர், உயர்குடையில் பிறக்காதோர், சண்டாளர்கள், நாய் மாமிசம் உண்போர் மற்றும் இழிந்த குலத்தில் பிறந்தவர்கள் கூட சிவபக்தியில் ஈடுபட்டால் எப்போதும் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எனவே கற்றறிந்த அனைவரும் சதாசிவத்தை வழிபட வேண்டும். சதாசிவத்தை வழிபடவும் போற்றவும் வணங்கவும் வேண்டும். பரம உண்மையை அறிந்தவர்கள் இதயத்தில் வீற்றிருக்கும் மகேஸ்வரனாரை குறித்து சிந்திக்கிறார்கள். ஜீவாத்மா எங்கு இருக்கிறதோ அங்கு சிவனாரும் எழுந்தருளி இருக்கிறார். சிவனை சாராத அனைத்தும் உடனடியாக மங்களமற்றதாகி விடுகின்றன. பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி மற்றும் ருத்ரனார் ஆகிய மூவரும்
குணங்களில் சத்வ ரஜஸ் தமஸ் மூலமாகவே தங்கள் செயல்களை செய்கிறார்கள். பிரம்மதேவர் ரஜோ குணத்தை கொண்டவர், விஷ்ணுமூர்த்தி சத்வ குணத்தை கொண்டவர், குணம் ருத்ரன் தாமச குணத்தை கொள்கிறார். மகேஸ்வரனார் அனைத்து குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். முக்தியை விரும்பும் எவரும் மகாதேவரை லிங்க வடிவில் வழிபட வேண்டும். உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிப்பதில் சிவனாரை விட சிறந்தவர் வேறு எவரும் இல்லை. 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.